வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தீக ஆர்ப்பாட்டம், திருமாவளவன் புறக்கணிப்பு, ஸ்டாலினுடன் மோதலா அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திராவிடர் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவனும் பங்கேற்பார் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் திருமாவளவன் பங்கேற்கல. என்ன காரணம்? இது எப்படி பார்க்கலாம் அந்த செய்தியை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று தான் சொல்லியிருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. அது ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஆலோசனை கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் அன்றைக்கு வேலூரில் வேறொரு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்ததால் அந்த நிகழ்ச்சிக்கு போய்விட்டார். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு நிகழ்வையும், ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு நகர்வையும் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய ஐயமும் சந்தேகமும் தான் இத்தகைய கேள்விகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பேசுகிற போது அவர் கொடுத்த பேட்டியில் திமுகவோடு நெருங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா திமுகவோடு கைகோர்க்க வேண்டிய அவசியம் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படுத்த நினைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும்னு செயற்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். உடனே அதற்கு என்ன பொருள் கற்பிக்கப்பட்டதுன்னா, இவங்க திமுகவோட நெருங்குறாங்க, அதற்காக இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள்னு அன்றைக்கு ஒரு காரணம் சொன்னார்கள். ஒரு 20 நாளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட காரணம். அப்படின்னா திமுகவோட நெருங்கக்கூடிய வாய்ப்பை தீக ஆர்ப்பாட்டத்தின் மூலம் ஸ்டாலின் அவர்களோடு ஒரே மேடையில் தலைவர் பங்கேற்பதன் மூலம் பயன்படுத்தி இருக்க முடியும். அப்ப நேற்று கட்சியிலிருந்து பிரதிநிதிகள் பங்கேற்று தலைவர் போக முடியாத சூழல் வந்தவுடன் ஸ்டாலினுடன் மோதல் என்று சொல்லுகிறார்கள். இப்போ அன்னைக்கு செயற்குழுவை ஒட்டி பரப்பப்பட்ட செய்திக்கும் தீக ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி பரப்பப்படுகிற செய்திக்கும் இடையிலேயே முரண்பாடு இருக்கு. திமுகவோட நெருங்கணும்னு முடிவெடுத்தா ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் தலைவரும் பங்கேற்று அந்த உறவை மேலும் தேர்தல் உறவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கணும். அப்ப நாங்க அந்த செயற்குழு தீர்மானத்தையும் தேர்தல் தொடர்பா பார்க்கல, தீக ஆர்ப்பாட்டத்தையும் தேர்தல் தொடர்பா நாங்க பார்க்கல. அது எப்படி மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும்னு சொன்னது மத்திய பாரதிய ஜனதா அரசு அமைந்ததிலிருந்து இன்றைக்கு படுவேகமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான, இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்கள் அரங்கேறுகிறது. இதை எதிர்த்து ஒரு பெரிய அமைப்பு தொடங்கப்பட வேண்டும், ஒரு கூட்டமைப்பு, மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அது சொல்லப்பட்டது. தேர்தலுக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் முன்னெடுக்கப்படணும்னு திராவிடர் கழகம் ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. நாங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் அதை பற்றி நாங்க எப்போதுமே கவலைப்பட்டதில்லை. இது போன்ற பொது அம்சங்கள்ல கூட்டணியை தாண்டி, தேர்தல் அரசியலை தாண்டி நிலைப்பாடு எடுப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய வரலாறாவே இருக்குது. ஏற்கனவே தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடந்த போதும் சரி, இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடந்த போதும் சரி, அதிமுக அணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்த, அதிமுக அணியிலேயே இடம்பெற்றிருந்த பலரோடு சேர்ந்து திமுக அணியில் இடம்பெற்றிருந்த நாங்கள் பயணித்த வரலாறு எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இதையும் நாங்க மக்கள் நல கூட்டணியில தேர்தல் நிலைப்பாடை தெளிவா அறிவிச்சாச்சு. உள்ளாட்சி தேர்தலுக்கு என்று ஒரு நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறோம். அது தேர்தல் நிலைப்பாடு. ஆனா இது போன்ற பொதுவான அம்சங்கள்ல தேர்தல் நிலைப்பாடையும் தாண்டி, கூட்டணியையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பார்வை உண்டு என்பதை எப்போது நாங்க நிரூபித்து வருவதனுடைய அடுத்த ஒரு கட்டமாக தான் இதையும் பார்க்கணும். திமுகவோடு போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதிமுகவோடு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் இருக்கிறாங்கன்றதான் இந்த நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணம். இன்றைக்கு அவர்கள் ஒரு சரியான இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது போன்ற செயல்கள். இதுலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுல சகோதரர் ஷானவாஸ் சொன்னதில் நான் மாறுபடலை. ஆனால் அதுலேயே அவங்களுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லுகின்ற போது சொல்கிறாரு, இது நாங்கள் போராட்டங்களையும், கொள்கைக்கான போராட்டங்களையும், தேர்தலுக்கான உறவுகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள்னு சொல்கிறாரு. ஆக தேர்தல் இவங்க மக்கள் நல கூட்டணி உருவாக்குன்ற பொழுது அல்லது அதை கொண்டு வர போது என்ன சொன்னாங்கன்னா, இது நாங்கள் இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் இது தேர்தலுக்காக இல்லை, இது எங்களுடைய கொள்கைகளை முன்வைப்பதற்காக தான் அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆக அந்த இயக்கம் இன்னும் இயங்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில்
இவங்க கொள்கையை தேடி வேற இன்னொரு இயக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம். இன்னும் சொல்ல போனா அதிலே அவர் திருமாவளவன் தெளிவா சொல்றாரு, புதிய கல்விக் கொள்கையை இடதுசாரிகளும் மதிமுக போன்ற கட்சிகளும் எதிர்க்கவில்லைன்றாரு. அப்போ ஏன் அவங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம், அல்லது அவங்களோட சேர்ந்து அந்த இயக்கத்தை இவங்க முன்னெடுத்திருக்கலாம். ஆனா இது எல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இவர் மட்டும் தனியா போய் கலந்துக்கிறதுன்றது அது கொள்கை சார்ந்த அரசியலா இல்ல தேர்தல் சார்ந்த அரசியலா? புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வைகோ அறிக்கை விட்டிருக்காரு. என்ன புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வைகோ அறிக்கை விட்டிருக்கிறாரு. அறிக்கை விட்டிருக்காரு. நான் அவங்களுடைய நிலைப்பாட்டை விமர்சிக்கல. அது நான் அதுல அரசியல் பண்ண விரும்பல. நான் சொல்ல வர்றது, அவங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்க சொல்ல ஏன் தீக்க அவங்கள கூப்பிடல, இடதுசாரிகளும் அதை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்ல அவங்கள ஏன் கூப்பிடல? ஆக மக்கள் நல கூட்டு இயக்கத்தை ஏன் அவங்க தீக்கா அதுல அடைக்கல, அல்லது அவங்கள விட்டுட்டு இவர் மட்டும் தனியே ஏன் போறாரு? ஒரு கூட்டு இயக்கம் என்றால் அந்த கூட்டு இயக்கத்திற்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு உண்டு என்றால் அந்த எல்லா கட்சிகளும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கைக்காக போராடுவதற்கு, அந்த போராட்டத்துக்கு தன்னை மட்டும் அடைக்கின்ற பொழுது அவங்களையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அல்லது அவர்களோடு கலந்து பேசாமல் அவர்களை அடைத்து போகாமல் இவர் தன்னிச்சையாக போகின்ற போது அந்த இயக்கம் ஒரு சரியான கட்டமைப்புல இல்லைன்றது தெரியுது. ரெண்டாவது, இந்த கொள்கையை இவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது இவர் தேர்தல் அரசியலுக்காக இல்ல கொள்கைக்காகன்னா அப்போ மக்கள் நல கூட்டணி கொள்கைக்காக இல்லையா இருக்கா? அவர் சொல்ற கேள்வியோட இன்னொரு கேள்வி நீங்க சேர்த்துங்க. ஏன் திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும் அழைச்சது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியை விட்டுட்டு திராவிடர் கழக போராட்டத்துக்கு போச்சு அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இந்த பிரச்சனைக்கு தனித்தனியா அறிக்கை விடக்கூடிய எல்லா கட்சிகள், மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவங்களே தனியா ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கலாமே, போராட்டத்தை நடத்திருக்கலாமேங்கிறது ஒரு கேள்வி. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மக்கள் நல கூட்டணி போராடாதுன்னு எங்கேயும் சொல்லல. போராட்டத்தை முன்னெடுப்போம். அது மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய உருவாக்கத்திலேயே உள்ள ஒரு அம்சம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனி கட்சி. கம்யூனிஸ்டுகள் எப்படி தனி கட்சியோ, மதிமுக எப்படி தனி கட்சி, அப்படி விசிகவும் ஒரு தனி கட்சி. இது மக்கள் நல கூட்டணி கூட்டு இயக்கம்லாம் உருவாவதற்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்பவும் அதே மாதிரி அதே ஸ்டேட்மெண்ட் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பவே இடதுசாரிகளுக்கு எங்களுக்கும் முரண்பாடான விஷயங்கள் கூட இருக்கு. முரண்பாடு விஷயங்களை நீங்க தனித்தனியான நிலைப்பாடு எடுக்கிற போது யாருமே கேள்வி கேட்கல. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ இது ஒரு இயக்கம் முன்னெடுக்கிறாங்கன்னா யாரை அழைக்கிறது யாரை தவிர்க்கிறதுங்கிறது அவங்க நிலைப்பாடு. அது போறதா வேணாமாங்கிறது தான் எங்களுடைய அந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். இது போன்ற அம்சங்கள்ல யார் அழைத்தாலும் நாங்க போவோம். விஜயகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சவர். அவர் ஆந்திராவில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பிரதமரை சந்திக்கணும்னு ஒரு குழுவை அழைச்சிட்டு போகும்போது நாங்க போனோம். அவர் பாரதிய ஜனதாவோடு உறவுல இருக்கிறவராச்சு. அந்த உறவை இன்னும் மறுபரிசீலனை செய்தேன்னு அவர் அறிவிக்கலையே. அந்த கூட்டணியில் தான் அவர் தொடர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் அழைக்கும் போது நம்ம போலாமா, நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோமே அப்படிலாம் நாங்க யோசிக்கல. அன்றைக்கு எப்படி நாங்க அது ஆந்திராவில் கொல்லப்பட்ட தமிழர்கள் பிரச்சனை பொது பிரச்சனையா பார்க்கிறோமோ அது மாதிரி இதை ஒரு பொது பிரச்சனையா பார்க்கிறோம். அழைக்கக்கூடியவர்களுடைய விஷயத்துல நம்ம தலையிட முடியாது. அழைக்கிறவங்க யாரை அழைக்கணும் யாரை தவிர்க்கணுங்கிறது அவர்களுடைய உரிமை. அப்ப அதுல அழைச்சாங்களா தவிர்த்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் பொது பிரச்சனைன்னு அழைப்பு வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதில் பங்கேற்பது என்பது இன்றைக்கு இந்த தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு எடுத்த நிலைப்பாடு கிடையாது. அதனாலதான் நான் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அதிமுகவோடு இணைந்து செயல்பட்ட, அதிமுகவோடு கூட்டணி இருந்த கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பயணித்தது முன்னுதாரணமா சொன்னேன் நான் இங்க. அப்ப இது எங்களுடைய நிலைப்பாடே இதுதான். நாங்க யாரையுமே எப்போதும் தவிர்த்ததில்லை. பொது பிரச்சனைகளுக்காக எல்லோரையும் ஒருங்கிணைத்து பொது பிரச்சனைக்கு போராடணுங்கிறத நீண்ட நாட்களா எல்லா பிரச்சனைகளையும் வலியுறுத்திட்டு வரக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் இதை பார்க்கணும். இதை தேர்தல் அரசியலோட முடிச்சு போடுறதுங்கிறது ஒரு மலிவான அரசியல் இல்ல. நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த நிலைப்பாடும் அல்லது இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தோடு சேர்ந்து இவங்க பிரதமரை சந்தித்து கோரிக்கை வச்சதையோ இன்னைக்கு இந்த சம்பவத்தையோ ஒப்பிட்டு பேசுறது சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அன்றைக்கு இவங்க ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தில் அங்கமாக இவங்க இல்லை. அன்னைக்கு ஒரு இயல்பான கட்சியாக கூட்டணி தேர்தல் அரசியலை மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய கொள்கை அரசியல், கொள்கை ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை நடத்துகிறோம். எங்களுக்கு அரசியலில் லாப நஷ்ட கணக்கோ அல்லது தேர்தல் கணக்கோ எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. கூட்டு இயக்கம் கூட்டணி தொடங்கி இருந்தாலும் நாங்க எல்லாம் தனித்தனி கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அழைக்கிறவங்க யாரை விருப்பப்பட்டு அழைக்கிறாங்க, யாரை வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் தேர்தல் அரசியலுக்கு கூட்டணி,
ஆனால் கொள்கையை வந்து வலியுறுத்துவதற்கு, கொள்கைக்காக போராடுவதற்கு கூட்டு இயக்கம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ இந்த கூட்டு இயக்கம் ஏறத்தாழ இந்த கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்கின்ற போது இவங்க குறைஞ்சபட்சம் அது ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சகோதரர் பாவலன் கலந்துக்கிறாரு. அவர் கூட அதை முன் வச்சிருக்கலாம். அவங்களும் மதிமுகவும் இந்த கொள்கையை ஏத்துக்குது, இடதுசாரிகளும் ஏறத்தாழ அதோட ஒத்து வராங்க. நாங்கெல்லாம் ஒரு ஏக்கமா இருக்கிறோம், அவங்களையும் அழைச்சிக்கலாம், அவங்களும் வர தயாரா இருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்தை நடத்துற திராவிடர் கழகம் ஒத்துக்கணும். அதுக்கு அந்த கட்சி இல்ல, ஆலோசனை கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவின்படி நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. ஆலோசனை கூட்டத்திற்கு இவங்க அழைக்கப்பட்டு இவங்க போய் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எல்லாரையும் சேர்த்து நடத்தினா ஒரு இந்த போராட்டம் வலிமையா இருக்கும், போராட்டத்துக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும். அதனால அவங்களையும் கூப்பிட்டு சேர்த்து நடத்தலாம்னு இவங்க கோரிக்கை வச்சிருக்கலாமே. அந்த கோரிக்கையை வச்சு அவங்க நிராகரிச்சிருந்தாங்களா அது வேற. ஆனா கோரிக்கையை வைக்கலையே. அப்போ இவங்க யார் கூப்பிட்டாலும் போகணும்னு சொல்ல அந்த இயக்கம் ஒரு வலிமை இல்லாத இயக்கம், அல்லது இயக்கம் வெற்றி பெறாது, அந்த இயக்கத்திற்கு பலம் இல்லைன்னு இவங்களே உறுதிப்படுத்துறதா தான் தெரியுது. கூடுதலாகவே ஒரு செய்தி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் கலந்துகிட்டதுல மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஸ்டாலின் திருமாவளவனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு சரியில்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் திருமாவளவன் அதில் கலந்துக்கல அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஏன் மக்கள் நல கூட்டணியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணுங்கிற கோரிக்கையை அந்த தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கவே இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? இல்லை, அது வந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்குள்ள விவாதிச்சுட்டு செய்ய வேண்டிய விஷயம். நாங்கள் போய் தன்னிச்சையா போய் மக்கள் நல கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் அலைங்கன்னு மக்கள் நல கூட்டணி கூட்டு இயக்கத்துக்குள்ள பேசாம சொல்றதும் தவறா போயிடும். ஏன்னா நம்ம அதை முன்னெடுக்கல. ஒன்று. இன்னொன்று, ஈழத்தமிழர் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது, ஈழத்தமிழர்களுக்கான உரிமைன்னு வரும்போது திமுக கூட்டணிக்குள்ள டெசோன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போராட்டங்களை சந்திச்சுட்டு வர்றோம். டெசோ அமைப்பு அதற்காகவே ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை அடையாளப்படுத்துவதற்கும் போராடுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கம், திமுக ஒரு அங்கம், திராவிடர் கழகம் ஒரு அங்கம், திராவிட இயக்க தமிழர் பேரவை ஒரு அங்கம். இவ்வளோ இயக்கங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை மையப்படுத்தி போராட்டங்களை சந்திச்சுட்டு வரும்போது வேறு பல தமிழ் அமைப்புகள் நடத்தக்கூடிய எத்தனையோ போராட்டங்கள்லையும் நாங்கள் பங்கேற்றிருக்கோம். அதுக்கு தான் உருவாக்கப்பட்ட டெசோ இருக்குத. அந்த கொள்கையை வலியுறுத்துறதுக்குன்னே ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கிட்டு மற்ற அமைப்பு நடத்தக்கூடிய போராட்டத்தில் எப்படி பங்கேற்கலாம்? அங்கே நீங்க திமுக அழைச்சிட்டு போகலன்னு யாராவது அன்னைக்கு கேட்டாங்களா? இதெல்லாம் இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அன்னைக்கு யாரும் கேட்கல. அன்னைக்கு வந்து நாங்க பழநெடுமாறன் ஐயா முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்க கலந்துட்டு இருக்கிறோம். என்ன ஒரு சந்தேகம், மே 17 இயக்க முன்னெடுத்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறோம். மே 17 இயக்க திமுக அழைக்குமா? ஆனா விடுதலை சிறுத்தைகள் அழைக்கும். நாங்க மே 17 இயக்கத்திட்ட போய் நீங்க திமுகவையும் சேர்த்து அழைச்சாதான் நாங்க வருவோம்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து சரியா இருக்காதோ. நீங்க சொன்னதுல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க இப்ப டெசோவையும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்னா சேர்த்து நீங்க பேசுறீங்களா? நீங்க மே 17 திராவிடர் கழகமும் தேர்தல் அரசியல ஈடுபடுறாங்களா? டெசோ அமைப்பு எல்லாருமா சேர்ந்துதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறாங்களா? ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஒண்ணு சேர்றதும், நீங்க மக்கள் நல கூட்டணிங்கிறது எல்லா கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க பொது பிரச்சனைகளுக்காக போராடணும். கூட்டணி அல்ல, மக்கள் நல கூட்டு இயக்கம். அது கூட்டணியாக மாறி இருக்கிறது. கூட்டணி தேர்தலை சந்திச்சு பொது பிரச்சனைகளுக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து பொது பிரச்சனைகளை எப்படி அதையும் டெசோவையும் எப்படி நீங்க ஒரே தளத்துல வைக்கணும்? ஒரு கொள்கை பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் பங்கேற்பதனாலேயே அந்த அம்சத்தை வேறு யாராவது தொட்டால் போய் பங்கேற்க கூடாது என்று எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே நான் அதற்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். டெசோல அங்கம் வகித்த போதும் கூட அது முழுக்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட தேர்தல் அரசியலுக்கான கூட்டணி இல்லையே, ஒரு சின்ன கருத்தியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மக்கள் நல கூட்டு இயக்கமும் அப்படிதான். பொது பிரச்சனைகளை சேர்ந்து நிற்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம். பொது பிரச்சனைகளை மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் சேர்ந்தா நிக்கிறோம், தேர்தல் அரசியலையும் சேர்ந்தா நிக்கிறோம். தேர்தல் அரசியலையும் தாண்டி பொது பிரச்சனைகள்ல எல்லோரோடும் கலந்து பயணிப்பது அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. நாங்க ஈகோ பாக்குறது இல்ல. அவர் கூட சேர்ந்தா இவர் தப்பா நினைச்சிருவாரு, இவர் கூட சேர்ந்தா அவர் தப்பா நினைச்சிருவாருன்னு குறுகிய கணக்கு போட்டு பொது பிரச்சனை நாங்க பார்க்கறது இல்ல. பரந்த அடிப்படையில பொது பிரச்சனை பார்க்கிறோங்கிறதுக்கு உதாரணம் இப்படிதான் எல்லா கட்சியும் இருக்கணும். ஃபார்முலாவை எல்லா கட்சியும் பின்பற்றினா தமிழ்நாட்டுல பொது பிரச்சனைகள்ல பெரிய தடங்கள் இருக்காது. டெசோ அமைப்புலயும் நாங்க சேர்ந்து இயங்கினோம். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக எந்த கட்சிகள் அழைத்தாலும் நாங்க போய் செயலாற்றுவோம் அப்படின்னு சொல்றோம். அவங்க சேர்ந்து இயங்குறது அல்லது இயக்கிறது அது சம்பந்தமா நான் எந்த சந்தேகமும் என் இடத்துல இல்லை. நான் சொல்ல வர்றது, இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் இவங்க எந்த போராட்டத்தை முன்வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க சொல்ற டெசோ ஈழத்தமிழர் பிரச்சனையில் இடதுசாரிகளுக்கு ஒரு வேறான நிலைப்பாடு உண்டு. மார்க்சிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேறான நிலைப்பாடு இருக்கு. அதனால அதை ஒன்றுபட்டு செய்ய முடியாது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும்
இது ஏறத்தாழ எல்லாரும் ஒரே ஒத்த கருத்தோடு இருக்க சொல்ல, இவங்க மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு கூற்று மனப்பான்மையோடு அல்லது ஒற்றுமையோடு இருக்குன்னு சொன்னா அவங்களையும் அதை அழைச்சிட்டு போயிருக்கலாம். அல்லது அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா இவங்க நிராகரிக்கிறதுக்கு அதை ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தா அவங்க தானா அதை சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அதை அவங்க இழந்துட்டாங்க அல்லது தவிர்த்துட்டாங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ரெண்டாவது பேசுகின்ற போது அதுல ஒரு இன்னொரு கருத்தையை சொல்றாரு. நான் தனிப்பட்ட எந்த நபர் மீதும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு, இந்துத்துவாவை விமர்சிக்காமல் பெரியார் கொள்கைகளை தூக்கி பிடிக்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம் என்று காட்டிக்கொள்ளாமல் வெற்றியை பெற ஸ்டாலின் முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. தனிநபரை விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே இதை சொல்றாரு. அதே குற்றச்சாட்டை சேர்த்து ஸ்டாலினோட ஜெயலலிதாவையும் ஒப்பிட்டு அதாவது இவர் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் அதிமுகவின் மீது அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அதை நான் புதுசா பார்க்கல. ஆனால் திமுகவில் கருணாநிதி அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர், ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டு இன்றைக்கு சொல்லுகின்ற போது அப்போ இவர் திமுகவிலிருந்து ஸ்டாலினை தனிமைப்படுத்தி பார்க்கிறார். அப்ப தனிநபர் விமர்சனம் தான் அது. இவர் முதல்ல சொன்னதும் கடைசியில சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல, அரசியல் ரீதியா ஏற்கனவே அது வச்சிட்டு இருக்க குற்றச்சாட்டு தான். நாங்க இந்துத்துவாவை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லைன்றது பகிரங்கமான குற்றச்சாட்டு தான். நாங்க ஒரு சிலர் இந்துத்துவ பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கி போகுதுன்னு சொல்லி இவங்களே சொல்லிக்கிறாங்க. ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையை எதிர்க்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் இன்னும் சொன்னா இவங்க மக்கள் ஒரு மதசார்பற்ற அணி அமைக்கணும்னு சொல்ற திருமாவளவன் திமுகவை அதுல திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வைப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு மனப்போக்கில் இருக்கிறார். ஆனா நான் கேட்கறது, இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை அப்படியே 100% வரவேற்றவர் கருணாநிதி. இன்னைக்கு கூட நரேந்திர மோடி நல்லவர் வல்லவர்னு சொல்லி சான்றிதழ் தந்து கொண்டிருப்பவர் கருணாநிதி. இன்னைக்கு நேற்றைக்கு இது ஜிஎஸ்டி மசோதா வருகின்ற பொழுது தமிழ்நாடு எதிர்க்கின்ற பொழுது அதில் ஆதரித்து ஓட்டு போட்டு இதே வைகோவும் திருமாவளவனும் தமிழக அரசோட நிலைப்பாட்டை வரவேற்று இருக்காங்க இல்லையா? நீங்க இல்ல தமிழ் அதுதான் அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிற போது நீங்க பாராட்ட இல்ல. நீங்க ஜிஎஸ்டி மசோதா ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தை இவங்க சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ கொள்கையை அமல்படுத்துவதாக சொல்லுகின்ற பிஜேபியை நெருங்கி போறதுக்கு திமுகவினுடைய முயற்சியா பார்க்கின்ற போது, நாளைக்கு பிஜேபி திமுக கூட்டணி வரக்கூடிய சூழ்நிலை வருகின்ற போது இவங்க அமைக்கிற கூட்டணி எப்படி மதசார்பற்ற கூட்டணியா இருக்கும், திமுகவோட சேர்ந்து அமைக்க முடியும்? ஆக இது அரசியல் எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். ஏன்னா எதுக்குன்னு முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால இத இந்த ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு திமுகவை நோக்கி நகர்வதும், அதே நேரத்தில் அவர் ஒரு தெளிவா ஒரு கருத்தை சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம் என்று காட்டிக்கொள்ளாமல் வெற்றி பெற முயற்சிக்கிறார். அப்போ விடுதலை சிறுத்தைகளை சேர்ப்பதற்கு ஸ்டாலின் தடையாக இருக்கிறார்ன்றது அதுல பொருள். அதே குற்றச்சாட்டு அவர் முதலமைச்சர் மீதும் வைக்கிறாரு. முதலமைச்சர் அதிமுகவோட கூட்டணி என்ற பேச்சே இல்லையே. அவங்க அதிமுகவோட கூட்டணி முயற்சி பண்ணவும் இல்லை. அவரோட நிறைவு கருத்து, அதாவது புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து, இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து எப்போதுமே தமிழ்நாட்டின் பக்கம் நின்று அதிமுக நிலைப்பாடு எடுக்கும்னு அதிமுக சொன்னதை வரவேற்றிருக்கிறோம். ஜிஎஸ்டி விஷயத்துல அதிமுக நிலைப்பாட்டை வரவேற்றிருக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு அதிமுகவோட நெருங்குறதா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கேள்வி எழுப்புனா அது எந்த அளவுக்கு அபத்தமோ, அதுபோலத்தான் மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து செயல்படணும்னு பொதுவா சொன்ன ஒரு முழக்கத்தை வைத்து இவங்க திமுகவோட நெருங்குறாங்கன்னு சொல்றதும் அபத்தமானது. ஸ்டாலின் அவர்கள் மீதான விமர்சனம் என்பது அரசியல் விமர்சனம் தான். விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இணைப்பதற்கு அவர் தடையாக இருந்தாரா என்று கேட்கும் போது ஆதாரம் இல்லாமல் நான் தனிநபர் மீது குற்றம் சொல்ல மாட்டேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய கருத்தை வைக்கிறார். அது அரசியல் கருத்து தான். அவர் இந்த பிரச்சனைகள்ல அமைதி காக்கிறார். ஆனா கலைஞர் அதுல துணிச்சலா அறிக்கை விடுவாரு, போராட்டங்களை அறிவிப்பாரு, அது குறித்த ஒரு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் இது போன்ற விஷயங்கள்ல வெளிப்படையா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியதில்லை. எனவே கலைஞருடைய அணுகுமுறையிலையும் ஸ்டாலின் அவருடைய அணுகுமுறையிலையும் வேறுபாடு இருக்கிறது என்று தலைவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அது அரசியல் விமர்சனம், ஸ்டாலின் அவர்கள் மீதான அரசியல் விமர்சனமே தவிர அது தனிநபர் பகை அல்ல. இல்ல, சரி, தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழக சட்டசபை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்தால் என்ன அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. என்ன தயக்கம் தமிழக அரசுக்கு? இல்லை, இது
விளம்பரத்துக்காக பொதுநல வழக்குகள் தொடர்ந்து இதை போட்டுட்டு இருக்காங்க. இது ஒன்றும் பெரிய, நேற்றைக்கு கூட நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யணும்னு சொல்லி வழக்கு போடுறாரு. வழக்கு போட சொல்ல அரசு வழக்கறிஞர் சோமயாஜி வந்து அவகாசம் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் இதுதான் நடந்தது. அதுக்கு அந்த மனுதாரர் என்ன சொல்றாரு, இந்த நேரடி ஒளிபரப்பு அதிகம் செலவாகும் தமிழக சொல்லுதுன்னு அவராக சொல்லி, அதனால அண்டை மாநிலமான கேரளாவில் என்ஐசி வச்சுட்டு இணையதளத்தில் ஒளிபரப்புறாங்க, அது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு, இது எல்லாமே சட்டமன்றத்தினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அது சட்டமன்றம் தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியுமான்றது எனக்கு சரியா தெரியல. நீதிமன்றம் வந்து உத்தரவு மூலமாக இதை அமுல்படுத்த முடியும்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சட்டமன்றத்தினுடைய இறையாண்மை நாளைக்கு இதே போல நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கை நேரடி ஒளிபரப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டா அது என்ன விவாதம் பண்ணுவாங்க? பண்ணிருக்காங்களே கடந்த காலத்துல. இல்ல எல்லா வழக்கம், அதாவது வெளிப்படைத்தன்மை வேணும்னா சட்டமன்றத்தினுடைய எல்லா நடவடிக்கையும், இப்பவும் சட்டமன்றத்தில் பொதிகை தொலைக்காட்சி, மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சிகள் அந்த செய்திகளை நேரடி ஒளிபரப்பு சில நிகழ்வுகளை ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இதை நாளைக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை ஒளிபரப்பு பண்ணணும், அப்போதான் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அதுவும் குறிப்பாக அந்த பப்ளிக் லிட்டிகேஷன் பெட்டிஷன்ஸ் வர சொல்ல அதை செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அப்படி தான் இது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தகவல் ஒளிபரப்புன்றது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு அரசு கேபிளில் வந்து டிஏஎஸ் லைசன்ஸு கூட இன்னைக்கு தர முடியாமல் மாநில அரசாங்கம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இது எந்த அளவுக்கு சட்ட ரீதியான சாத்தியம் உள்ளதுன்றதுலாம் தெரியல. நிறைய சிக்கல் இருக்கு. இது எல்லாமே வந்து இது எல்லாத்தை விட சட்டமன்றத்திற்குள்ள இறையாண்மை சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே பரிசீலித்து தான் ஒரு அரசாங்கம் முடிவெடுக்க முடியும். வந்து இவங்க விருப்பம் அதுவா இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பத்தை விட அதில் இருக்க விளம்பரம் தான் அதிகமாக தெரியுது. இறையாண்மை சம்பந்தப்பட்டது, சட்டசபையோட இறையாண்மை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு. அதாவது ஒளிபரப்பு தேவையா தேவையில்லையாங்கிறது தான் கேள்வி. அது தேவை. நாடாளுமன்ற அவை நடப்பது என்ன என்று நாம் நேரடியாக பார்க்கிறோம், நேரலையில் பார்க்கிறோம், அவையில் என்ன நடக்கிறது என்பதை. அதுபோல சட்டசபையிலும் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் பார்ப்பதற்கு அனுமதிப்பது என்பது ஒரு சரியான நடவடிக்கை தான். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஒளிபரப்புவதனாலேயே நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மை எதுவும் கெட்டு போகல. நாடாளுமன்றத்திற்குள்ள தங்களுடைய பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதேபோல சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு போன உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள், சட்டசபையில் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் போது ஏற்கனவே சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் கூட அந்த சட்டத்தை உருவாக்குவது அல்லது சட்டத்தை அதற்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும் பார்க்கிறதுங்கிறது தொழில்நுட்பம் வளர்ந்து வர நேரத்தில் நம்ம எல்லா அம்சத்திலையும் பரிசீலிக்கிற ஒரு விஷயம் தானே. அப்ப இப்ப இன்றைக்கு நேரலை செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் என்பது வளர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் சட்டசபை நடவடிக்கைகளையும் நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா என்கிற ஒரு பரிசீலனைக்கு கூட அரசு ஏன் போகவில்லைங்கிறத கேள்வி. அப்ப விருப்பம் அரசுக்கு இருக்குதா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. அப்ப நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அரசு நினைக்கிறதா, அரசு ஏன் இதில் ஆர்வம் காட்ட மறுக்கிறது அப்படிங்கறத கேள்வியே. ஏன்னா இன்னைக்கு சட்டசபைக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம செய்திகளின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அதுல வந்து தேவையான சில விஷயங்களே வெளியே விடுறாங்க, பல விஷயங்களை வந்து எடிட் பண்ணிடுறாங்க, மறைக்கப்பட்டது. பொதிகை எடுக்கிறது உண்மை, ஜெயா டிவி எடுக்கிறாங்க. அதுல ஜெயா டிவியில பெரும்பாலான விஷயங்கள் அதிமுகவுக்கு சாதகமான முதலமைச்சரை புகழுகிற அம்சங்கள் மட்டும் ஒளிபரப்பப்படுது. அங்கே நடந்த காரசாரமான விவாதங்கள் அது எதுவும் பெருசா வெளியே வர்றதில்லை. அப்ப இது போன்ற அம்சங்கள்ல உண்மையிலே நடந்தது என்ன, திமுக வெளியே வந்து ஒண்ணு சொல்லுது, அதிமுக வெளியே வந்து ஒண்ணு சொல்லுது. உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப நேரடியாக ஒளிபரப்புனா தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இது தொடர்பா அதிகமா பேசியிருக்கிறாரு. சட்டசபை நடவடிக்கைகளை ஒளிபரப்பணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படல. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இந்த கோரிக்கையை பிரதானமா வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். ஆக இது எல்லாருடைய கோரிக்கை தான். எனவே இது வந்து ஒன்றும் பெரிய ஒரு தவறான அம்சமோ சட்டத்துக்கு முரணான விஷயமோ இல்ல, மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம். அரசு இதை பரிசீலிக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் சட்டசபையில போய் இந்த கோரிக்கை வச்சதா எனக்கு இது வரைக்கும் தெரியல. அவர் எங்கேயாவது வீதியில வச்சிருப்பாரு. ரெண்டாவது, இது வந்து நான் இன்னைக்கு அவங்களே என்ன சொல்றாங்க, கேரளாவில் இருக்கிற என்ஐசி போல செய்யணுன்றாங்க. என்ஐசி வந்து இணையதளத்தில் தான் ஒளிபரப்புறாங்க, தொலைக்காட்சி ஒளிபரப்பு இல்லை. இப்போ இது வந்து ஒளிபரப்பணும்னு சொன்னா ஒரு தொலைக்காட்சியை நடத்தணுன்றது பொருள்.
இன்னும் சொல்ல போனால் 24 மணி நேரமும் அந்த தொலைக்காட்சி இயங்குகின்ற போது இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை மட்டும் வச்சுட்டு தொலைக்காட்சி நடத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். இன்றைக்கு சட்டசபை நிகழ்ச்சிகளை அத்தனையும் பார்க்கின்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒண்ணு பார்க்கணும். இல்ல அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். லோக்சபா டிவி, லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவி தனியா இயங்குது, மற்ற நேரங்களில் விவாதங்கள் நடக்குது. லோக்சபா டிவி எல்லாம் வந்து தூர்தர்ஷன் நடத்துது, ராஜ்யசபா டிவி தூர்தர்ஷன் நடத்துது. சரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள்ல எல்லா சேனலுக்குமே அனுமதி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே தொலைக்காட்சிகளை நடத்திட்டு இருக்கிறதுனால, தூர்தர்ஷன் இருக்கிறதுனால தமிழ்ல பொதிகை உட்பட எல்லா தொலைக்காட்சியும் எல்லா மாநிலங்களிலும் அவங்க நடத்துறாங்க. அது சிரமமான காரியம்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவுல எல்லா சேனலுக்குமே அந்த சட்டசபை நிகழ்வுகள் நடக்கிற போது அனுமதி கொடுத்திருக்காங்க. இங்கேயும் எல்லா பத்திரிகைகளுக்கும் இன்னைக்கு சட்டசபையில வந்து இடம் தந்திருக்காங்க. எல்லா பத்திரிகைகளும் செய்திகளை உடனடியாக தந்துகிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே எடிட்டட் வெர்ஷனா இருக்கு. அரசு கொடுக்கிற அந்த காட்சிகளை மட்டும் தான் ஒளிபரப்பு செய்ய முடியல. எல்லா ஊடகங்களும் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கு. புதிய தலைமுறை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் தேசிய இன்னைக்கு இது எல்லாத்தையும் விட சட்டசபை நடவடிக்கைகள், அது எல்லாருடைய பேச்சு குறிப்பு நாள்தோறும் வந்து பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படுகிறது. எல்லா நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்த்து தொடர்ந்து பேசலாம். தலித் சமூகத்தினரின் உரிமைகளை பாதுகாப்பது அதிகாரிகளின் கடமை அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாகப்பட்டினத்தில் ஒரு கோயில் திருவிழாவில் தலித் மக்களுக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் அமைதி கூட்டம் நடத்தப்பட்டு அந்த திருவிழாவை வந்து மாவட்ட ஆட்சியர் ரத்து செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு நாள் அந்த திருவிழா அப்படிங்கிறது அடுத்த வருடத்திற்கு அப்படின்னு மாற்றி வைக்கிற போது இவர்கள் இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்போது இது மாதிரி ஆகம விதிகளின்படி உள்ள நடவடிக்கைகளெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து இது அதிகாரிகள் தலையிடக்கூடாதுன்னு சொல்ல நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் வந்து தலித் மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த நீங்கள் செய்தி? அதாவது இது வெறும் கோயில் தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தலித் மக்கள் நுழைவது என்பது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இப்போ பிரச்சனையை செய்கிறது யார் என்றுதான் பார்க்கணுமே தவிர உரிமையை கேட்பது யார் என்று பார்த்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது, அவர்களுடைய கோரிக்கையை வந்து எடுத்துக்கிட்டு பிரச்சனை செய்கிறவர்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு தீர்வை வழங்குவது அப்படிங்கிறது அநீதியான நடைமுறை. பிரச்சனை செய்யக்கூடியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், உரிமை கேட்கிறவர்களுக்கு உரிமையை கொடுக்கணும். இதுதான் சட்டப்படியான நடவடிக்கை. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று ஒப்புக்கொண்ட பிறகு, அதை சட்டமாக்கிய பிறகு, தீண்டாமைக்கு எதிரான சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு, தலித் மக்களுக்கு என்று பிரத்யேகமான சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகும் இப்படி ரெண்டு தரப்புக்கும் சமரசமான நடைமுறை என்பது எந்த வகையில சரி என்பது கேள்வி. ஏன்னா இன்னைக்கு ஒரு கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அப்போ வந்து ரெண்டு பேரையும் பேசி சமரசம் பண்ணி நீங்க ஒரு நாள் எடுத்துக்கங்க, நீங்க ஒரு நாள் எடுத்துக்கங்கிறது தீர்வல்ல. இவர் எப்ப எடுக்கிறாரோ அப்ப அவரையும் எடுக்க விடுறது அதுல சரியான தீர்வா இருக்கும். அவர் எப்ப குளத்துல குளிக்கிறாரோ அப்ப அவரையும் குளத்துல குளிக்க விடுறது தான் சரியான தீர்வா இருக்கும். அப்ப அவரு வழிபடுற நேரத்துல இவரும் வழிபடணும் அப்படிங்கறது அங்க கோரிக்கையே. அவர் ஒரு நாள் வழிபடட்டும், நீ வந்து ஒரு நாள் வழிபட்டுக்க, அவர் ஒரு நாள் திருவிழா கொண்டாடிக்கட்டும், நீ ஒரு நாள் திருவிழா கொண்டாடிக்க அப்படிங்கிறது, அவர் ஊர்ல இருப்பாரு நீ சேரியில இருந்துக்க என்று சொல்லப்படுகிற காலங்காலமாக பிடிக்கப்பட்டு வருகிற அந்த தீண்டாமைக்கு அரசும் சேர்ந்து ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதாகத்தான் அங்க பொருள் வருது. அதுல வந்து அது சமரசம் என்று சொல்வது எல்லாம் வந்து தீண்டாமையை மேலும் ஊக்கப்படுத்துற செயலா மாறுது. அப்ப சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்புல இருந்து அரசு அந்த இடத்துல தவறுது. அது வந்து பிரச்சனைக்கு தீர்வு வந்து உடனே அங்க கோயிலுக்கு சீல் வைக்கிறது இல்ல, திருவிழாவை தள்ளி போடுறது இல்ல, அல்லது நீ ஒரு நாள் கொண்டாடிக்க நீ ஒரு நாள் கொண்டாடிக்கன்னு சொல்லி ஒரு போலியான தீர்வை கொடுப்பதில்ல. சட்டத்தை நிலைநாட்டுங்க. பிரச்சனை செய்யக்கூடியவர்கள் செய்யறது தப்பு. ஒருத்தர் வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றது, திருவிழால வந்து கலந்துக்க விடமாட்டேன்னு சொல்றது, தெருவுக்கு வராதுன்னு சொல்றதெல்லாம் சட்டப்படி தவறு. அது தீண்டாமையை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப அங்க வந்து வேலை செய்யணும். சட்டத்தை நிலைநாட்டணும்னா அப்படி சொல்றவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும், சொல்றவர்களை கைது செய்யணும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யணும். இது எதுவுமே செய்யாம ரெண்டு பக்கமும் பேசி நாளை தள்ளி போடுறது, கோயிலுக்கு சீல் வைப்பது, இதுவெல்லாம் தீண்டாமையை ஊக்கப்படுத்துவதாகத்தான் பார்க்க முடியும். தலித் மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும், அவங்களுக்கான உரிமைகளை வழங்கணும்னு அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு தான் அதிகாரிகளோட நடவடிக்கை இருக்குன்னு பார்க்கிறதா? இல்லை, இது மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. இது வந்து வழிபாடு, மக்களுடைய வழிபாட்டு சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட கோயில்கள் நிர்வாகம் இருந்தால் கூட பல கோயில்கள் பரம்பரை அறங்காவலர்கள் தான் இன்றைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. பல மடங்கள் நடத்திட்டு இருக்கு.
இப்போ அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. இப்போ இந்த இதை நீங்க சொல்லக்கூடிய அந்த காளியம்மன் கோயில், ஐயனார் கோயில்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா அவங்களுடைய வகையறாக்கம் சொல்லி விழாக்கள் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அதுல வந்து இப்போ இந்த பிரச்சனையே வந்து அவங்க சகோதரர் ஷானவாஸ் சொல்ற மாதிரி ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்குன்னு அரசாங்கமோ இல்ல அதிகாரிகளோ பிரிச்சு கொடுக்கல. இல்ல ஆர்டிஓ போய் பேசிதான் ஒரு நாள் ஒவ்வொரு கோயிலையும் முடிச்சிடுறாங்க. நீங்க ஒவ்வொரு கோயிலையும் நான் முடிச்சிடுறேன், கொடுக்கல. அவங்க கேட்கிற உரிமையே அதுதான். அவங்க விழா நடத்திட்டோம், எங்களுக்கும் ஒரு விழா நடத்துறதுக்கு உரிமை கொடுங்கன்னு தான் அந்த பத்ரகாளியம்மன் கோயில்ல கேட்டிருக்காங்க. அதனால அவங்க விழா நடக்கிறத இவங்க தடுக்கல. நாங்களும் விழா நடத்துவோம், இவங்க கோயிலுக்கு உள்ள வர்றதையோ சாமி கும்பிட்றதையோ அவங்க தடுக்கல. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. விழாக்கள் அவங்க வந்து திருவிழா நடத்த சொல்ல நாங்களும் திருவிழா நடத்துவோம், எங்களுக்கும் எங்க திருவிழாவுக்கும் அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதனால தான் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஏற்கனவே கோயில் நிர்வாகத்தை நடத்துகின்றவர்களோடு இவங்களை பேசி ஒரு சுகமான தீர்வுக்கு அரசாங்க அதிகாரிகள் முயற்சி பண்றாங்க. அது முடியாத நேரத்தில் அதை வந்து நீங்க யாரும் நடத்த வேணான்னு அவங்களையும் தடுக்கிறாங்க. அதுதான் இங்க கடமை தவறுவதாக சொல்லப்படுகிறது. நீங்க ஒரு கோயிலுக்கு சீல் வைக்கப்படுகிறது பிரச்சனைன்னு வருகிற போது, இன்னொரு கோயில்ல நீங்க ஒரு நாள் கொண்டாடிக்கீங்க, நீங்க ஒரு நாள் கொண்டாடிக்கீங்கன்னு சொல்லி சமரசமாக ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு காரணம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இதுதான் கடமை தவறுவதாக நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. இல்ல, நீதிமன்றம் அறிவுறுத்துற அதே நீதிமன்றம் இவங்க போய் நடத்தட்டுன்னு ஒரு உத்தரவு போட வேண்டியதானே? நீதிமன்றம் வந்து இரு தரப்பும் வந்து அவங்க நாங்க பாரம்பரிய உரிமை, எங்களுடைய உரிமையில வந்து அரசாங்கம் தலையிடுதுன்னு அவங்க போய் ஒரு வழக்கு போட்டாங்களோ அதையும் நீதிமன்றம் தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக இது வந்து ஒரு தரப்பா வந்து நம்ம அதிகாரிகள் வந்து ஒரு அமைதியை உருவாக்கணும்னு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அமைதியான சூழல்ல இவங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றணும், அவங்களும் விட்டு கொடுக்கணும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விழா அந்த கோயில்ல சுகமான ஒரு சூழ்நிலை வரணுன்றதா முயற்சி பண்றாங்க. அப்ப முடியாத பட்சத்தில் ரெண்டு பேரும் அடிச்சிங்கன்னு விட்டுட்டு இவங்க வந்துட முடியுமா? அதனால அவங்க கோயிலை பூட்ட வேண்டிய நிலை வருது. திருநாள்கொண்ட சேரியில தலித் முதியவரினுடைய உடலை எடுத்து பொதுப்பாதையின் வழியாக சென்று அடக்கம் செய்வதற்கு அந்த மக்கள் போராடுறாங்க. எதிர்த்தரப்பு வந்து பொதுப்பாதையில போகக்கூடாதுங்கிறாங்க. பிரச்சனை நீதிமன்றத்திற்கு போகுது. நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு? பொதுப்பாதையில் எடுத்துட்டு போய் தலித் உடலை அடக்கம் செய்யுங்கள்னு உத்தரவு போட்டுச்சு. காவல்துறை என்ன செஞ்சது? நீதிமன்ற உத்தரவையும் மீறி அந்த மக்களை ஏமாற்றி மக்கள் வழக்கமாக போகிற கொல்லைப்புற வழியாகவே உடலை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தது காவல்துறை. இது தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மூட நம்பிக்கை மிகுந்திருந்த காலத்தில் நடந்ததில்லை. இந்த வாட்ஸ்அப் யுகத்துல 3 மாசத்திற்கு முன்னாடி நடந்ததுதான். அப்போ காவல்துறை அரசாங்கம் ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாகவே எல்லா விஷயத்திலும் நடந்து கொண்டு வருகிறார்கள் என்பது திருநாள்கொண்ட சேரியில அம்பலப்பட்டு போன ஒரு விஷயம். நீதிமன்றம் சொல்லியுமே காவல்துறை அப்பட்டமா மீறின ஒரு விஷயம். அதே மனோநிலையில தான் எல்லா பிரச்சனையும் பார்க்குது. இது போன்ற அம்சங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள்ல அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது ஆதிக்க சக்திகளை பகைத்துக் கொள்ளாமல் அவர்கள் விரும்பியபடி ஒரு தீர்வை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுப்பது. இதுதான். இது வந்து சட்டத்திற்கு முரணானது. அப்ப நீங்க சட்டப்படி நடக்கணும்னா அவர்கள் பகைத்து கொண்டாலும் பரவாயில்லை, அவர்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, சட்டத்தை நிலைநாட்டணும் அந்த இடத்துல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிற போது அங்க என்ன நம்ம பண்ணுவோம்? ஜாதி பிரச்சனை வருகிற போது வேற அதிகாரிகளுக்கு வேற என்ன வழி இருக்க முடியும்? கோயிலுக்குள்ளேயே யாரும் வரக்கூடாது என்று ஒரு காலத்துல ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. எப்படி சட்டம் போட்டு அதை மாத்தினாங்க? கோயிலுக்குள்ள அப்படி வரக்கூடாதுன்னு தடுக்கிறது வந்து தவறு என்று சட்டம் போட்டு மாற்றி அந்த குறிப்பிட்ட சிலருடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானதான் அப்படி பார்த்தாலும் அவர்கள் வந்து இது எங்க நம்பிக்கை, கோயிலுக்குள்ள இந்த நேரம் தான் வரணும் என்று ஒரு காலத்துல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கை சட்டம் தானே அந்த இடத்துல மாற்றுச்சு. சட்டம் போட்டு தானே அதை மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு கோயிலுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குல்ல. பார்ப்பனர் அல்லாதவர்களும் கோயிலுக்குள் நுழையக்கூடிய உரிமை எப்படி வந்துச்சு? சட்டம் வாங்கி கொடுத்துச்சு அந்த உரிமையை. அப்போ அந்த இடத்துல சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கம். இன்னும் வந்து பார்ப்பனர்கள் அப்படித்தான் சொல்றாங்க, எனவே அவங்கள பகிச்சுக்கிட்டு உள்ள போறது வந்து சரியா இருக்காதுன்னு அரசாங்கம் சொல்லுமா? சொல்லாது. அப்ப அதே போன்றுதான் இதுல. அப்ப இது வந்து ஒரு இடைநிலை சாதிகள் அது போன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இவர்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள விட மாட்டோம், அவர்களுக்கான அந்த எல்லா வழிபாட்டு உரிமையும் தரமாட்டோம்னு தடுக்கிறாங்கன்னா அந்த இடத்தில் அரசாங்கம் தலையிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத் தர்றதுதான் அதுல சரியான நடவடிக்கை தவிர அவர்களும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, இவர்களும் வந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது மதம் மாறி என்கிற அடிப்படையில் அப்படியே சலுகை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற ஒரு தீர்வல்லாத தீர்வை முன்வைப்பது என்பது சரியான நடவடிக்கை அல்ல. பிரச்சனை வருகிற போது ஒவ்வொரு முறையுமே வந்து எளிய மக்கள்கிட்ட தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அவர்களை வந்து தான் ஒரு சமரச தீர்வுக்கு வற்புறுத்துறதாக அந்த அதிகாரிகளோட நடவடிக்கை இருக்குங்கிறதான் குற்றச்சாட்டு. இல்ல, நீங்க ஷானவாஸ் சொல்றது மாதிரி கோயிலுக்குள்
யார் நுழைய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு விதிப்பது அல்லது தடை விதிப்பது நிச்சயமா மனித உரிமை மீறல், மனிதனுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. அதில் பாகுபாடு பார்ப்பது தவறு. அதை சட்டங்கள் மூலமாக நம்ம தடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு கோயிலில் யார் விழா எடுப்பது என்பது உரிமையாக மட்டும் இன்னைக்கு பார்க்க முடியாது. அது அவங்க ஏற்கனவே பாரம்பரியமாக நடத்திட்டு வராங்க. நடத்திட்டு இருக்கவங்க இன்னொருத்தர் கேட்க சொல்ல அவங்களோட ஒரு சுகமான சூழ்நிலை உருவாக்கி தான் 2 பேரும் நடத்த சொல்ல முடியும். ஜாதி அளவுல பாகுபாடு இருக்கிற போது நீங்க எப்படி அதை சரின்னு சொல்ல முடியும்? நீங்க ஆதிக்க ஜாதின்னு சகோதரர் சொல்றது எதுன்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பம் நடத்துற விழாவில் இன்னொரு குடும்பம் போய் நடத்தணும்னா அதை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க தான் எங்க பாரம்பரியமா எங்க பரம்பரை தான் நடத்துது, நீ எப்படி புதுசா பரிவட்டம் கட்டுற பிரச்சனை வர்றதுனால பரிவட்டம் கட்டுறதையே இன்னைக்கு கோயில்களில் தடை பண்ணியிருக்கோம். அதனால ஒன்னொன்னும் ஒரு காலப்போக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வரணும். அதனுடைய மாற்றத்தின் அடிப்படை தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுகமான சூழ்நிலை உருவாக்குவதற்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் முயற்சி பண்றாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. எங்கேயுமே இந்த பிரச்சனைகள் வர்றதில்லை, எல்லாம் சுகமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில இடங்களில் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது, இதை வச்சுக்கிட்டு போலீஸ் இதுதான் செய்யுது, அரசாங்கம் இதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்லது கொள்கைன்னு சொல்லி நினைக்கிறது ஒரு தவறான அரசியல் கற்பிதமே ஒழிய இது எங்கேயோ ஒரு சில இந்த கடந்த 2 வாரங்களா நீங்க பாருங்க, நீங்க சிவகங்கையில ஒரு கோயில், அரியலூர்ல ஒரு கோயில், நாகப்பட்டினத்துல ஒரு கோயில், தொடர்ச்சியாக இந்த 2 வாரங்கள்ல எல்லாமே எளிய ஜாதி மக்களை திருப்திப்படுத்துற மாதிரி, அவர்களை சமாதானப்படுத்துற மாதிரி, எந்த பிரச்சனையும் வந்துடாம நீங்க நடந்துக்கங்கன்னு அதிகாரிகள் அவங்கள்ட்ட சொல்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கே தவிர, இல்ல இதுதான் சரி, இதைத்தான் நீங்க செய்யணும்னு அதிகாரிகள் இரு தரப்புக்கும் அறிவுறுத்துற மாதிரி செய்திகள் வர. உங்ககிட்ட இருந்து இந்த பதிலை எதிர்பார்க்கல. என்னன்னா அதிகாரிகள் இவங்க கேட்கறது இவங்களுக்கு உரிமை இல்லை, இவங்க விழா கொண்டாடக்கூடாது, நீங்க விழா கொண்டாடுங்க நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி எங்கேயாவது செஞ்சாங்களா? அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா நீங்க நடத்துங்க, இல்லன்னா நீங்களும் நடத்த வேணாம்னு சொல்லி நிறுத்தின வச்சிருக்கோம். இதுல என்ன ஒரு சைடா போயிட்டாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய வந்த செய்தியை கூட நீங்க எடுத்துக்கங்க. பள்ளி மாணவர்கள் இதுல மதுரை மாவட்டத்துல கோயிலை பத்தி பேசுறீங்க, நீங்க ஜாதி பிரச்சனை நம்ம பேசுற போது நீங்க அந்த விஷயத்தை நீங்க எடுத்து பேசுங்க. நீங்க அதுதான் கேள்வி இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க இத ஜாதி பிரச்சனையா பாக்குறதே தவறுன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு விழா இன்னைக்கு கோயில், இந்து கோயில்கள் எல்லாமே ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு ஜாதியே இல்ல, ஒரே குடும்பத்துல ஒரே ஜாதியில் இருக்கிறவங்க ஒருத்தர் பங்காளிங்க அவங்க அண்ணன் தம்பிங்க நடத்துற விழாவில் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு எவ்வளவு தகராறு வந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. பரிவர்த்தனை கட்டத்தில் யார் முன்னிலைப்படுத்தணுன்றதுல முதல் தரிசனத்துக்கு யார் போகணுன்றதுலாம் பிரச்சனை இருக்கு. வழிபாட்டு முறை சார்ந்தது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இன்னைக்கும் பல கோயில்களில் பெரிய பெரிய கோயில் எல்லாம் கூட பரம்பரை அரங்காவலர்னு சொல்லிட்டு அவங்க வாரிசுகள் தான் வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இன்னைக்கு நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? மடங்களுடைய நிர்வாகம் இன்னைக்கு அந்தந்த மடத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சமுதாயம் அல்லது அவருடைய ரொம்ப பொதுவாக இப்படி பேசிடக்கூடாது. ரொம்ப தவறான பார்வை இது. நீங்க பங்காளி சண்டை என்பது இவன் எனக்கு கீழ் சாதி, இவன் சாமியை தொட்டா தீட்டாயிடும், இவன் கோயிலுக்குள்ள வந்தா தீட்டாயிடும் என்பதற்காக நடக்கிற சண்டை இல்ல பங்காளி சண்டை. அது வேற சண்டை. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் வரவிட மாட்டேன் என்று சொல்வது, அவர்கள் தெருவுக்குள் தேர் வராது என்று சொல்வது, அவர்களுக்கு கோயில்ல மற்றவர்களுக்கு கொடுக்கிற முன்னுரிமை தரமாட்டேன் என்று சொல்வது பங்காளி சண்டை இல்ல. அது பிரச்சனையினுடைய வடிவமே வேறு. தொட்டால் தீட்டு, இவன் பிறப்பின் அடிப்படையில் இவன் தாழ்த்தப்பட்டவன், தாழ்ந்த சாதி என்கிற மனநிலையினுடைய வெளிப்பாடு. அப்ப அதைத்தான் சட்டம் கூடாதுங்குது, தீண்டாமைங்குது. அப்ப சட்டம் பரிவட்டம் கட்டுறது, யாரு முதல்ல போறது, யார் பின்னாடி போறது, இந்த மேட்டர் சட்டம் தீண்டாமைன்னு சொல்லல. அது பங்காளி சண்டை எல்லா இடத்துலயும் இருக்கும். பங்காளி சண்டை அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களை இவர்கள் வெளியே நிறுத்தவில்லை. இவன் தீண்டப்படாதவன், இவன் கோயிலுக்குள் வந்தால் தீட்டுப்பட்டு விடும் என்கிற அந்த சாதிய மனநிலையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. எனவே அது இதுவும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க கூடாது. நீங்க எல்லாரும் தேர வடம் பிடிச்சு இழுக்கும் போது தாழ்த்தப்பட்ட மக்களும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் பிடிக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது வேற, அதனுடைய பிரச்சனையுடைய வடிவமே வேற. ஏன்னா எல்லா தெருவுக்கும் தேர் போகுது, சேரிக்கு மட்டும் போக மாட்டேங்குது தேர். அப்ப அதனுடைய பிரச்சனையுடைய வடிவமே வேற. எல்லா தெருவுக்கும் போகும்போது
ஏன் போகுதுங்கிறதையும் பார்க்கணும். சேரிக்கு தேர் வரமாட்டேன் என்று சொல்வது ஏன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டை வந்து நம்ம ஒரே தளத்துல வச்சு அணுகிறது வந்து சரியா இருக்காது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை என்பது பிரத்யேகமான பிரச்சனை. அது ஏன் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அதை தடுக்கிறார்கள்ங்கிறதுக்குள்ள போனா தெரியும். கோயில்கள் செய்தியோடவே நம்ம இந்த பள்ளி செய்தியும் சேர்த்தே தான் பேச வேண்டியதா இருக்கு. மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுவும் போக்சோ சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல சில ஆதிக்க ஜாதியை சேர்ந்த அமைப்புகள் வந்து நாங்க போராட்டம் நடத்த போறோம், எங்களை இந்த மாணவர்கள் வந்து தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாங்க, எங்க மாணவர்கள் வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் இதே குற்றச்சாட்டு தான், ஆதிக்க ஜாதிகளுக்கு ஆதரவாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இது எந்த குற்றமும் குற்ற என்ற பார்வையில் பார்த்தா இந்த சிக்கல்லாம் வராது. உடனே அதுக்கு ஒரு ஜாதி முலாம் பூசுறது அல்லது அந்த குற்றவாளிகள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்காக ஜாதியை கையில் எடுக்கின்ற சூழல் ஒரு சிலரிடத்தில் வர்றதுனால தான் இது போன்ற சம்பவங்கள் பெரிதுபடுத்தப்படுகின்றன. இன்றைக்கு யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வரப்போறதில்லை. ஆனா அவர் வந்து என்ன பின்னணி உள்ளவர், அவருடைய ஜாதிய பின்னணி என்ன, இவருடைய ஜாதிய பின்னணி என்னன்னு ஒரு ஆய்வு செய்து அதை வந்து ஒரு சில அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற போது இது போன்ற ஒரு கவசங்களை அணிந்து கொண்டு பலர் இது போன்ற நிகழ்வுகளில் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயன்படுறாங்க. இன்னைக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுல யாரும் இல்லைன்னு சொல்லல. அந்த சிறுவர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு முயற்சி செய்தார்கள் அல்லது ஈடுபட்டார்கள் சொல்லி குற்றச்சாட்டு காவல் நிலையத்துக்கு எழுத்து மூலம் தரப்படுகிறது. அவர்கள் வழக்கை பதிவு செய்கிறார்கள். இதை உடனே வந்து இதுக்கு ஜாதிய முலாம் பேசுறதோ அல்லது ஒரு கோஷ்டி மோதலா மாத்துறதோ இது வந்து சட்டம் ஒழுங்குக்கு ஒரு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குறதா தான் பார்க்க முடியும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். இறுதி கருத்து, இது கவச மாதிரி ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நடவடிக்கைகள், காவல்துறை நடவடிக்கை, அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜாதியை பார்த்து இருப்பதனால் மக்கள் வந்து ஜாதியின் அடிப்படையில் நடவடிக்கைகள் வருதுன்னு பேச வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன்னா நடவடிக்கைகள் அப்படி அமைது. பாலியல் குற்றச்சாட்டு என்று சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு அந்த புகாரை எடுத்துக்கொண்டு வழக்கு பதிவு செய்த காவல்துறை இந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களை வந்து ஜாதியை சொல்லி திட்டினாங்க, எங்களை வந்து ஜாதி பேரை சொல்லி இழிவா அந்த பசங்க திட்டினாங்க என்று சொல்லக்கூடிய புகாரை எடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சுதா? செய்யல. அப்போ நடவடிக்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு புகாரை எடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளுகிற காவல்துறை இன்னொரு புகாரை கண்டுகொள்ளாமல் விடுவதன் மூலம் அங்கிருந்து இதன் அடிப்படையில் அரசாங்கம் செயல்படுதுங்கிற புகார் வரத்தானே செய்யும். இது எப்படி ஜாதி ஆகும், இது எப்படி அரசியல் ஆகும்? அப்போ அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை தான் ஒரு சார்பா இருக்கு. அங்க வந்து கருணாஸ் வந்து தலையிட்டாரு, அவருடைய அழுத்தத்தின் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்கிற ஒரு நிலையும் இருக்குது. இதுல குற்றச்சாட்டு இருக்குது. பல்வேறு தரப்புல இருந்தும் அப்ப இங்க இப்ப இதுல யார் அரசியல் தலையீடு யார் பண்ணிருக்கா? அப்போ ஜாதி தலையீடு இதுல யார் பண்ணிருக்கா? அப்போ இதுல வந்து அரசியல் தலையீடும் ஜாதி தலையீடும் ஆதிக்க சக்திகளுக்கு சார்பாக அவர்களை காப்பாற்றுவதாக அவர்களுக்கு ஆதரவாக வருவதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கிறாங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். பல்வேறு தரப்புல இருந்து இதுக்கான கோரிக்கையை வச்சிருக்காங்க. நிகழ்ச்சி பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.